ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கடலை மாவே இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஓமப்பொடி தாங்க ரெடி பண்ண போகிறோம். என்ன மாதிரி ஒரு பொருள் சேர்த்தோன்னா நமக்கு ஓமப்பொடி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்பியாக நல்ல ஒரு மொறு மொறுன்னு கிடைக்கும் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஓமப்பொடி எடுத்து வச்சுட்டு ஒரு டீயோடையோ காஃபியோடையோ சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ நம்ம மொறு ஓமப்பொடி எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனல் முதல்ல பார்த்தீங்கன்னா மறக்காமல் விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். மெஷரிங் கப்பில் 3/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் கூட ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஃபைனாக இருக்கணுங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பிளேட் எடுத்துக்கிறேன். நம்ம அரிசி மாவில் அளந்துக்கலாம். மெஷரிங் கப்பில் 3 கப் அளவுக்கு அரிசி மாவு, நயம் அரிசி மாவு எடுத்துக்கலாம். இல்லைன்னா வீட்டில் அரைக்கக்கூடிய பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். இது 2வது கப். அது அடுத்து 3வது கப் அளவுக்கு 3 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, நயம் பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது 400 கிராம் அளவுக்கு வரும். அடுத்து அரைச்சி வச்ச பொட்டுக்கடலை மாவு அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஓமம் எடுத்துருக்கேங்க. ஓமம் பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம் பொடி சேர்த்துருக்குறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், கலருக்காக 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, டேபிள் சால்ட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தான் சலிக்க போகிறோம். நம்ம சலிச்சா தான் நம்ம இடியாப்பம் ஓரளவு புளியும் போது நம்ம அடைக்காமல் இருக்கும். அதனால் எல்லாம் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சலடை வச்சு நம்ம நல்லா ஃபைனாக சலித்து எடுத்துருவோம். சலிக்காமல் செஞ்சிங்கன்னா இடியாப்ப ஆச்சில் மாட்டிக்கும். இந்த மாதிரி ஒரு சலடை எடுத்துகிட்டு எல்லா மாவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே சலித்து எடுத்துக்கலாம். சின்ன சின்ன கப்பிகள் இருந்தால் கூட நம்ம சலித்தோம்னா நமக்கு க்ளீனாக வந்துடும். மாவு நல்லா க்ளீனாக வந்துடும். நல்லா சலிச்சுட்டே செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன குருணைகள், ஓமத்தில் வச்சுருக்க சின்ன கொஞ்சம் டாட்லாம் இருந்தால் கூட நம்ம சலித்தோம்னா க்ளீனாக இருக்கும். மாவு பார்த்திங்கன்னா நல்லா க்ளீனாக வந்துடும். அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேங்க. எந்த கப்பில் மாவு அளந்தோமோ அதே கப்பில் 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது 2வது கப். இது அடுத்து இது 3வது கப். இது அடுத்து 4வது கப் அளவு தண்ணி. பவுல் எடுத்துகிட்டு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கலாம். நம்ம இடியாப்ப மாவு செய்வோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு சூடு வரணும். நல்லா ஓரளவுக்கு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜ் வந்துருச்சுங்க. இந்த சமயத்தில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூடான தண்ணி வச்சுட்டு மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு ஓமப்பொடி நல்லா வரும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நம்ம ஓமத்தோட வாசனை சூப்பராக இருக்குங்க. நல்லா ஜீரக வாசனை, ஓம வாசனை சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம இப்போ இந்த 3 கப் அளவு மாவு போட்டிருக்கோம் பார்த்திங்களா, இது கிட்டத்தட்ட 1 கிலோ அளவுக்கு நம்ம ஓமப்பொடி கிடைக்கும். மீதி இருக்கிற எல்லா தண்ணியும் சேர்த்துக்கிறாங்க. எனக்கு இந்த மாவு இப்போ பார்த்திங்கன்னா மொத்தத்துக்கு 4 கப் அளவு தண்ணி கரெக்டாக இருக்குது. நம்ம இடியாப்ப மாவு கலந்து வைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சுங்க. திருப்பி மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா எல்லா பக்கமும் நல்லா தண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் சூடாக தாங்க இருக்கும். திரும்ப ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சுட்டு கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு மாவை நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. மாவு நமக்கு நல்லா திக்காக தாங்க இருக்கணும். அந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ஆற வச்சு பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்கும். கொஞ்சம் ஆற வச்சு பிசைஞ்சுக்கோங்க. முதல்ல நமக்கு பிள்ளையார் பிடிச்சி வச்சிடலாம். அடுத்து 2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நல்லா சூடு பண்ண எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்ல எண்ணெய் நமக்கு நல்லா மொறுன்னு கிடைக்கும். நம்ம பொட்டுக்கடலை சேர்க்கும் போதே நமக்கு ஓமப்பொடி பார்த்திங்கன்னா நல்லா மொறுன்னு கிடைக்குங்க. மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். ஓரளவு இந்த அளவுக்கு நல்லா திக்கான பதத்தில் மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் ஒரு இடியாப்ப உரலில் போட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிட்டேங்க. எண்ணெய் நல்லா சூடு வந்ததுக்கப்புறம் பிழிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இடியாப்ப உரலை சைடில் வச்சு பிழிங்க. நேராக பிழிஞ்சிங்கன்னா எண்ணெயோட ஆவி கையில் படும். போட்டவுடனே டக்குன்னு பிழிஞ்சு விட்டுருங்க.
அவ்வளோதான், 2 சுற்று தான். அப்படியே பிழிஞ்சிட்டு எடுத்து விட்டுற வேண்டியதான். எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணுங்க. ஹீட்டாக இருக்கும்போது பிழிஞ்சால் தான் நமக்கு ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். திருப்பிலாம் போட வேணாங்க, அப்படியே எடுத்துடலாங்க. எண்ணெயோட சலசலப்பு அடங்கணுன்னா டக்குன்னு எடுத்துட வேண்டியதான். நம்ம திருப்பிலாம் போட்டோன்னா உடஞ்சிரும். அதனால் நம்ம அப்படியே எடுத்துக்கோங்க. உங்களுக்கு டைரெக்டாக எண்ணெயில் புளிய முடியல அப்படின்னா பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு பிளேட் எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இடியாப்பம் பிழிவோம் பாருங்கள், அந்த மாதிரி பிழிஞ்சுக்கோங்க. அடுத்த பேட்ச் போடும்போது மறுபடியும் எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் திரும்ப போட்டுக்கோங்க. மறுபடியும் எண்ணெய் பழைய ஹீட் வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2வது பேட்ச் போட்டுக்கோங்க. இப்போ நான் பிளேட்லேயும் போட்டு காமிக்கிறேன். பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டைரெக்டாக புளிய முடியாதவங்க இந்த மாதிரி பிளேட்டில் போட்டு கூட நம்ம பிழிஞ்சு போடலாம். இதுவும் நல்லாவே வருங்க. டைரெக்டாக பிழிஞ்சிங்கன்னா அப்படியே கையில் எண்ணெயோட ஆவி அடிக்கும். அதனால் இடியாப்பாச்சை சைடில் உரல சைடில் கை வச்சுட்டு அதுக்கப்புறம் பிழிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேட்சை நான் பிழிஞ்சு எடுத்துட்டேங்க. ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நல்லா மொறுன்னு அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். 2 நிமிஷம் தான். எண்ணெயோட சலசலப்பு அடங்கினோன்னா நம்ம டக்குன்னு எடுத்துட வேண்டியதான். நம்ம திருப்பிலாம் போட வேணாம். திருப்பி போட்டால் உடஞ்சிருங்க, கட்டாயமாக உடஞ்சிரும். அப்படியே எடுத்தாச்சு, அவ்வளோதான். எனக்கு இந்த மாவு பார்த்திங்கன்னா 400 கிராம் அளவுக்கு பச்சரிசி மாவு, 150 கிராம் பொட்டுக்கடலைக்கு பார்த்திங்கன்னா 1 கிலோ அளவுக்கு நமக்கு ஓமப்பொடி கிடச்சிருக்கு. நல்ல ஒரு ஈவினிங் டைமில் இந்த மாதிரி நல்ல ஒரு ஓமப்பொடியோட ஒரு டீ காஃபியோட சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நான் உடச்சி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா பொலன்னு கொட்டுது பாருங்கள். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காமலும் இருக்கும். இது கிட்டத்தட்ட நம்ம 1 மாதம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. உங்களுடைய கமெண்ட்டையும் பதிவு பண்ணுங்கள். பாருங்கள், இன்னமும் நல்லா உடச்சி காமிக்கிறேன். இப்படி கையில் எடுத்த உடனேயே அந்தளவுக்கு நல்லா மொறுன்னு வந்துடும். சின்னதாக ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் எடுத்துகிட்டு ஓமப்பொடி மேலே லைட்டாக தூவிக்கோங்க. தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க. இன்னமும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். மேலே கருவேப்பிலையும் நான் எண்ணெயில் பொரித்து போட்டிருக்கேங்க. இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்படி பாருங்கள், க்ரஷ் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிபி பிடிச்சதுன்னா மறக்காமல் ஒரு லைக் மட்டும் கொடுங்க. மறக்காமல் என்னோடய விகாஸ் சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.